Hello students, today we discuss about chemical bonding. அதாவது 11th standard chemical bonding and molecular structure lessonல நமக்கு more number of questions வரும். அது bond order, how to calculate the bond order and bond energy, bond angle, hybridization of the molecule, geometry and shape of the molecule எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும், அப்புறம் polarity of the molecule, dipole moment, போலாரா நான் போலாரா, நமக்கு கொடுத்துருக்க காம்பவுண்ட் வந்து போலாரா நான் போலாரா, அப்புறம் காம்பவுண்டு அயான்ஸ் உடைய ஃபார்மல் சார்ஜ், லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் பை பாண்ட்ஸ் அண்ட் சிக்மா பாண்ட்ஸ், அப்புறம் ஃபஜான்ஸ் ரூல், பர்சன்டேஜ் ஆஃப் அயானிக் கேரக்டர், இப்படி நிறைய அதில் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த லெசனில். நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கெமிக்கல் பாண்டிங் எதனால் ஃபார்ம் பண்ணுது, இந்த டைப்ஸ் ஆஃப் கெமிக்கல் பாண்டிங், இது நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு எல்லா அந்த கொஸ்டின்ஸ்க்கும் நம்ம வித் ட்ரிக்ஸோடு வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு வந்து கெமிக்கல் பாண்டிங். இதில் வந்து நமக்கு கெமிக்கல் பாண்டிங் வந்து ஸ்ட்ராங்கர் இன்டர் அட்டாமிக் பாண்டிங் இருக்குது, வீக்கர் இன்டர் மாலிகுலர் பாண்ட்ஸ்னு இருக்குது. ஓகேயா? 2 டைப் ஆஃப் பிரிக்கலாம். நம்ம கெமிக்கல் பாண்டிங்கை 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கலாம். இதில் ஸ்ட்ராங்கர் இன்டர் அட்டாமிக் பாண்ட். Next one, weaker intermolecular bond. ஓகேயா? இந்த இதில் இன்டர்மாலிகுலர் பாண்டில் நமக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா வாண்டர்வால்ஸ் பாண்ட். ஓகே, இதில் 5 டைப்ஸ் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்டிங். ஹைட்ரஜன் பாண்டிங்கில் நமக்கு வந்து இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது, இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. ஓகேயா? இது வந்து நமக்கு இன்ட்ராமாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. இப்போ இது நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. வாட் இஸ் த காஸ் ஃபார் த கெமிக்கல் பாண்டிங், அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இதில் கோவேலண்ட் பாண்ட் இருக்குது, கோவேலண்ட் பாண்ட், அயானிக் பாண்ட் and coordinate bond. Okay, இது ionic bond க்கு otherwise called as heterostatic bond. இது coordinate bond வந்து otherwise called as dative bond. இப்போ இந்த 3 types of bonds மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இதுக்கு cause of the chemical bond formation என்ன அப்படிங்கிட்டா, cause for chemical bond formation. இப்போ ஒரு பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஒரு ரீசன் இருக்கணும். அதாவது இது வந்து டு அச்சீவ் த ஆக்டெட் ரூல். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டம் இருக்குது அப்படின்னா அக்கார்டிங் டு லூயிஸ் கான்செப்ட் தியரி நம்ம வேலன்ஸ் எலக்ட்ரானில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகியிருந்தால் அது மோர் ஸ்டேபிள் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லுவோம். அதாவது நோபல் கேஸஸ் எல்லாமே பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகிருக்கும். அதனால் இன்னர்ட் நோபல் கேஸஸ் நம்ம தான் சொல்கிறோம், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அதர் ஆட்டம்ஸ் எல்லாமே அதனுடைய எலக்ட்ரான்ஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்காக அது வந்து எய்தர் பை லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் ஆர் கெயின் எலக்ட்ரான் இல்லைன்னா ஆர் மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் பண்ணி இது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்காக தான் இது பாண்டிங்லேயே இன்வால்வ் ஆகும். அதான் இப்போ ஃபஸ்ட்டு ரீசன் என்ன அப்படின்னா காஸ் வந்து டு அச்சீவ் octet rule. Okay, next one வந்து to attend to lower its potential energy. அதாவது பார்த்தீங்கன்னா லெஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா மோர் ஸ்டேபிளாக இருக்கும், ஹை பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ ஸ்டெபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியை டிக்ரீஸ் பண்ணணும். டிக்ரீஸ் பண்ணுறதுக்காக டியூ டு பாண்ட் ஃபார்மேஷன் மூலம் அது வந்து அதோடைய பொட்டன்ஷியல் எனர்ஜியை வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஓகேயா? இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் இன் அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன், இந்த செகண்ட் பீரியட் எலமெண்ட்ஸ் நமக்கு தெரியும். இந்த electrons in outer shell.
of second period elements பார்க்கலாம். ஓகேயா, கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து செகண்ட் பீரியடில் நமக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? லித்தியம், பெர்லியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் அண்ட் நியான். ஓகேயா, இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டாமிக் நம்பர் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 3. இது பேலன்ஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 2s1. ஓகேயா, இதில் 2s2, 2p, 2s2 வேலன்ஸ் எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் p1, 2s2, 2p1. ஓகே, 2 இங்கே காமனாக போட்டிருக்கேன். இங்கே வந்து 2s2, 2p2. ஓகேயா, 2s2, p3. இது 2 இங்கே போடல. ஓகேயா, 2s2, p4, 2s2, p5. இங்கே 2s2, p6. இங்கே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷெல்லில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஓகேயா, இந்த ஃப்ளூரின் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது, இங்கே 3 எலக்ட்ரான்ஸ் கம்மியாக இருக்குது. ஓகேயா, இது நம்ம டாட் ஸ்ட்ரக்சர் வச்சு காமிக்கலாம். லித்தியம் 1 எலக்ட்ரான் இருக்குது பேலன்ஸ் ஷெல்லில், பெர்லியம் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, போரான் 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, கார்பனில் 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர், இதில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கும், ஆக்சிஜனில் வந்து நமக்கு 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஃப்ளூரினில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேயா, நியானில் வந்து 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஓகேயா, இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த லித்தியம் வந்து இதோட நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் எது? இது லித்தியத்துக்கு வந்து 1s1. இப்போ இது 2s1 கான்ஃபிகரேஷன். இதனுடைய நியரஸ்ட் நோபல் கேஸ் வந்து ஹீலியம். ஹீலியம் பார்த்தீங்கன்னா நமக்கு நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்னது? ஹீலியத்துக்கு 1s2. இது டப்ளெட்டாக இருக்குது. இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். அப்போ லித்தியம் வந்து ஹேஸ் டெண்டன்சி டு லாஸ் இட்ஸ் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானை லாஸ் பண்ணி நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் ஹீலியத்துக்கு போக அது ரெடியாக இருக்கும். ஓகேயா, அப்போ நம்ம இதை எப்படி எழுதலாம்? இதை லித்தியம் வந்து இது வந்து 1 எலக்ட்ரானை லாஸ் பண்ணி ஆஃப்டர் லாஸ் 1 எலக்ட்ரான் இது இங்கே வந்து லித்தியம் ப்ளஸ் கான்ஃபிகரேஷன், அதாவது ஹீலியம் கான்ஃபிகரேஷன் வந்துடுது, 1s2 கான்ஃபிகரேஷன் வந்துடுது. அதே மாதிரி பெர்லியம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 எலக்ட்ரான்ஸ் லாஸ் பண்ணி பெர்லியம் 2 ப்ளஸ் அந்த 1s2 கான்ஃபிகரேஷன் வந்துடும். அதே மாதிரி போரான் 3 எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணும். ஓகேயா, போரான் 3+. கார்பன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 எலக்ட்ரான்ஸ் இது லாஸ் பண்ணி அயானிக் காம்பவுண்டையும் கொடுக்கலாம், இல்லைன்னா இது மியூச்சுவல் ஷேர் பண்ணி கோவலன்ட் காம்பவுண்ட்ஸையும் கொடுக்கும். ஓகேயா, அப்போ இதை நம்ம லீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது 5 எலக்ட்ரான்ஸ் வந்து இன்னும் ஒரு 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி இதுக்கு நியரஸ்ட் நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் என்னது? நியான் 3 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணாதான் இது வந்து நியான் கான்ஃபிகரேஷனுக்கு போகும். அதாவது நைட்ரஜன் 3- அது வந்து 2s2 2p6 கான்ஃபிகரேஷன் போகும். அதே மாதிரி ஆக்சிஜன் வந்து ப்ளஸ் 2 எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணி ஆக்சிஜன் 2-. ஃப்ளூரின் வந்து பார்த்தீங்கன்னா 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஃப்ளூரைடு அயான் கொடுக்கும், அதாவது நியான் கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஓகேயா, இப்போ இதை நம்ம வந்து நம்ம அயானிக் பாண்டில் பாண்ட் ஃபார்மேஷனில் இதை நம்ம பார்க்கலாம். ஓகேயா, பாண்ட் ஃபார்மேஷன் பார்த்தோம்னா அயானிக் காம்பவுண்ட் எப்படி ஃபார்ம் பண்ணுது? கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான், அதாவது பிஃபோர் த பாண்ட் ஃபார்மேஷன் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்திருக்கும். அது பிஃபோர் த பாண்ட் ஃபார்மேஷனே இது வந்து ஆக்டெட் அட்டென்ட் பண்ணியிருக்கோம், ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு போயிருக்கோம். தென் ஒன்லி தே கம்பைன் டு கிவ் த காம்பவுண்ட். ஓகேயா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ் நம்ம கோவலன்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அது மியூச்சுவல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். இது வந்து கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் நடக்கும். இங்கே என்னது? கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் electrons.
நடக்கும். ஓகேயா, இது எதுக்கு நடக்கும் இடையில? இது பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல், மெட்டலுக்கும் நான் மெட்டலுக்கும் இடையில நடக்கும். இது பிட்வீன் மெட்டல் அண்ட் நான் மெட்டல். ஓகேயா, இப்படி எழுதிக்கலாம். இப்போ வந்து மெட்டல் என்ன, மெட்டலுடைய டெண்டன்சி என்ன? இட் இஸ் ரெடி டு லாஸ் இட்ஸ் எனர்ஜி. இப்போ இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணி மெட்டல் வந்து லாஸ் பண்ணுறதுனால கேட்டையான் ஃபார்ம் ஆகும். ஃபார்மேஷன் ஆஃப் கேட்டையான் ப்ளஸ் எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகிருக்கும். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரானை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு we have to supply எனர்ஜி. அப்போ எனர்ஜி நம்ம இங்கே சப்ளை பண்ணுறோம். இந்த எனர்ஜி அயனைசேஷன் எனர்ஜி. திஸ் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணுறோன்னா இது வந்து என்ன ஆயிருக்கும்? இந்த மெட்டல் ஆக்சிடேஷன் நடந்திருக்கும். ஆக்சிடேஷன் டேக்கிங் பிளேஸ். ஓகேயா, இப்போ இது நம்ம கொடுக்குற அயனைசேஷன் எனர்ஜியோட மினிமம் வேல்யூ இருந்தால் தான் இது மோர் மெட்டாலிக் கேரக்டராக இருக்கும். ஓகேயா, மினிமம் எனர்ஜி நம்ம சப்ளை பண்ணுறதா இருந்துச்சுன்னா இது மோர் மெட்டாலிக் இன் நேச்சர். இப்போ நான் மெட்டல்ஸ் பார்த்தோன்னா, நான் மெட்டல்ஸ் வந்து இங்கே எலக்ட்ரானை கெயின் பண்ணி ஆனயான் ஃபார்ம் பண்ணோம். ஆனயான் கொடுக்கும். இப்போ இதில் கெயின் பண்ணும் பொழுது இது எனர்ஜியை ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். இதை வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவோம். எலக்ட்ரான் அஃபினிட்டி. இது எனர்ஜி ரிலீஸ் பண்ணுறதுனால இது நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஓகேயா, இங்கே எனர்ஜி நம்ம வந்து சப்ளை பண்ணுறதுனால இது பாசிட்டிவ் வேல்யூ. ஓகேயா, பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கும். இப்போ இது நமக்கு எலக்ட்ரான் அடிஷன் நடக்கிறதுனால இந்த ரியாக்ஷன் வந்து ரிடக்ஷன் ஆகிருக்கும். இந்த நான் மெட்டல் ரிடக்ஷன் ஆகிருக்கும் பிஃபோர் த பாண்ட் ஃபார்மேஷன். ஓகேயா, இப்போ நம்ம கேட்டையான் வந்து ஆக்டெட் ஆயிரும். தென் ஆனயான் வந்து ஆக்டெட் ஃபுல்ஃபில் ஆயிரும். அப்புறம் தென் ஒன்லி டியூ டு த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்னால காம்பவுண்ட் ஃபார்மேஷன் நடக்கும். இப்போ இதில் வந்து காம்பவுண்ட் ஃபார்மேஷன் CA நடந்திருக்கும். CA ப்ளஸ்ஸு மைனஸ். ஓகேயா, சாலிடாக இருக்கும். ஓகேங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் குளோரைடு எப்படி ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஓகேயா, சோடியம் பார்த்தீங்கன்னா அதனுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 11. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் 3s1. இப்போ இது எலக்ட்ரானை லாஸ் பண்ணி Na+ ஆகுது. 1 எலக்ட்ரான் லாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து குளோரின் பார்த்தீங்கன்னா இதனுடைய அட்டாமிக் நம்பர் 17. ஓகேயா, 3s2 அவுட்டர் ஷெல் கான்ஃபிகரேஷன் வந்து 3s2 3p5. இப்போ இது 1 எலக்ட்ரானை கெயின் பண்ணி நமக்கு குளோரைடு அயான் வந்திருக்கும். குளோரைடு அயானுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆர்கான் கான்ஃபிகரேஷன் வந்துடும். அதாவது 3s2 3p6 வேலன்ஷியல் கான்ஃபிகரேஷன் வந்துடும். இப்போ ஸ்டேபிள் ஆக்டெட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சோடியம் ப்ளஸ் வந்து நியான் கான்ஃபிகரேஷன் வந்துடும். அதாவது 2s2 வந்துடும். ஓகேயா, 2s2 வந்து நியான் கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஓகேயா, இப்போ Na+ and plus Cl minus due to electrostatic force of attractionனால நமக்கு சோடியம் குளோரைட் கிறிஸ்டல் கிடைக்கும். இது வந்து நமக்கு வந்து இது நான் டைரக்ஷனல் பாண்ட் இதில் இருக்கும். ஓகேயா, அதாவது ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் இது வந்து லிங்க் பாண்ட் மேக்கிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கும். திஸ் பாண்ட் இஸ் நான் டைரக்ஷனல். அதாவது இதில் பார்த்தீங்கன்னா அயானிக் காம்பவுண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அயான்ஸ் ஆர் கலெக்ஷன் ஆஃப் அயான்ஸாக இருக்கும். இந்த காம்பவுண்டில் கலெக்ஷன் ஆஃப் அயான்ஸ். அதாவது சோடியம் ஈச் சோடியம் இஸ் சரௌண்டட் பை 6 chloride ions and each chloride is surrounded by its 6 sodium ions. இது வந்து டிஃப்ரெண்ட் கிறிஸ்டல்ஸ்க்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வேறு சாப்டரில் நம்ம படிச்சுக்கலாம். இப்போ கண்டிஷன் ஃபார் அயானிக் காம்பவுண்ட் பார்க்கலாம். கண்டிஷன் for ionic compounds. அயானிக் காம்பவுண்ட்ஸில் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. மோர் மெட்டாலிக் கேரக்டராக இருக்கணும். ஓகேயா, மோர் தென் ஒன்லி இட் ரெக்வயர் மினிமம் அமௌண்ட் ஆஃப் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேயா, மோர் மெட்டாலிக் நேச்சர். அப்போ தான் ரெக்வயர் மினிமம் அயனைசேஷன் எனர்ஜி. ஓகேயா,
நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து மோர் நான் மெட்டாலிக் நேச்சர். அதாவது மினிமம் மெட்டாலிக் மோர் மெட்டாலிக் நேச்சர்னா எப்படி இருக்கும்? அலாங் த குரூப் டவுன் த குரூப் வந்து மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டவுன் த குரூப் வந்து இந்த அயானிக் காம்பவுண்ட் வந்து ஃபார்மேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக நடக்கும். ஓகே, மோர் நான் மெட்டாலிக் நேச்சராக இருக்கணும். நான் மெட்டாலிக் அப்படின்னா என்னது? மேக்ஸிமம் எலக்ட்ரான் அஃபினிட்டியாக இருக்கணும். ஓகேயா? அப்போ டவுன் த குரூப் வந்து இது வந்து அலாங் த பீரியட் பார்த்தீங்கன்னா அலாங் த பீரியட் வந்து நான் மெட்டாலிக் நேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டவுன் த குரூப் வந்து நான் மெட்டாலிக் நேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம இந்த அயானிக் கேரக்டரை வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணணும். ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் த அயானிக் காம்பவுண்ட் ரிலேஷன் strength of ionic bond. Ionic bond ஓட strength வந்து directly proportional to lattice energy. Lattice energy na energy required to break the ionic bond. Lattice energy. Okay, lattice energy வந்து directly proportional to charge. சார்ஜ் வந்து மோர் த சார்ஜ் வந்து இருந்துச்சுன்னா மோர் லேட்டைஸ் எனர்ஜி இருக்கும். மோர் லேட்டைஸ் எனர்ஜினா அயானிக் ஸ்ட்ரென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இட்ஸ் சைஸுக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சார்ஜ் மோர் சார்ஜ்னா ஸ்மால் சைஸாக இருக்கும். ஸ்மால் சைஸ்னால் மோர் லேட்டைஸ் எனர்ஜி. மோர் லேட்டைஸ் எனர்ஜி மீன்ஸ் மோர் அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த். ஓகேயா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இதை கம்பேர் பண்ணுங்கள். சோடியம் குளோரைடு அண்ட் பொட்டாசியம் குளோரைடு இதோட அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து கால்குலேட் பண்ணலாம். ஓகே, இதில் குளோரைடு அயான் ரெண்டும் சேமாக இருக்குது. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ Na ப்ளஸ் பொட்டாசியம் ப்ளஸ் இருக்குது. இப்போ இது ரெண்டுமே வந்து ஃபஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸு. பொட்டாசியம் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா நமக்கு பொட்டாசியம் லித்தியம் சோடியம் பொட்டாசியம் சைஸ் பார்த்திங்கன்னா Na ப்ளஸ் வந்து ஸ்மால் சைஸ் தான் K ப்ளஸ். அப்போ லேட்டைஸ் எனர்ஜி வந்து Na ப்ளஸ் சோடியம் குளோரைடுக்கு தான் மோர் லேட்டைஸ் எனர்ஜி. அப்போ அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து நமக்கு வந்து சோடியம் குளோரைடுக்கு தான் அதிகம். அதே மாதிரி இப்போ NaCl அண்ட் மெக்னீசியம் குளோரைடு இது ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணலாம். இதுலேயுமே நமக்கு குளோரைடு காமன் ஆக்குறதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இது Na ப்ளஸ் Mg2 ப்ளஸ். இப்போ சார்ஜ் பார்த்தீங்கன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த். இப்போ சார்ஜ் வந்து இதுக்கு தான் மோர். அப்போ அயானிக் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து மெக்னீசியம் குளோரைடுக்கு தான் அதிகம். அவ்வளோதான். இப்படி நெக்ஸ்ட் வந்து நம்ம இதுக்கு பார்க்கலாம். ஆர்டர் ஆஃப் அயானிக் கேரக்டர் பார்க்கலாம். ஓகேயா? ஆர்டர் ஆஃப் அயானிக் கேரக்டர் கம்பேர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து சோடியம் ஃப்ளூரைடு, சோடியம் குளோரைடு, சோடியம் புரோமைடு அண்ட் சோடியம் அயோடைடு. இதில் வந்து அயானிக் பாண்ட் கேரக்டர் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். பார்க்கலாமா? இப்போ இதில் மெட்டல்ஸ் வந்து சேமாக இருக்குது. சோடியமாக மெட்டல்ஸ் சேமாக இருக்குது. இதை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளூரைடு நான் மெட்டலை மட்டும் பார்க்கலாம். புரோமைடு அயான் அயோடைட். நமக்கு வந்து நான் மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் அயானிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதில் நான் மெட்டாலிக் நேச்சர் வந்து டவுன் த குரூப் டிக்ரீஸ் ஆகும். அப்போ நான் மெட்டாலிக் நேச்சர் வந்து நம்ம ஃப்ளூரைடுக்கு அதிகமாக இருக்கும், இது அதிகம். அப்போ ஓகேயா? அப்போ நம்ம அயானிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் இன் திஸ் ஆர்டர். ஓகேயா? இப்படி தான் இருக்கும் டியூ டு த நான் மெட்டாலிக் நேச்சர். ஓகேயா? நெக்ஸ்ட் பாருங்கள். இப்போ லித்தியம் புரோமைடு, sodium bromide, potassium bromide and cesium bromide. இப்போ இதில் நம்ம கம்பேர் மெட்டாலிக் கேரக்டரை வந்து நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இது புரோமைடெல்லாம் சேமாக இருக்குது. இதை கேன்சல் பண்ணிக்கலாம். மெட்டல்ஸ் மட்டும் பார்க்கலாம். லித்தியம் ப்ளஸ் சோடியம் ப்ளஸ் இது ஃபஸ்ட்டு குரூப் மெட்டல்ஸாக இருக்குது. K ப்ளஸ் cesium ப்ளஸ். இப்போ குரூப்பில் பார்த்தீங்கன்னா டவுன் த குரூப் வந்து மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மெட்டாலிக் நேச்சர் வந்து இந்த ஆர்டரில் இருக்குது. மோர் மெட்டாலிக் மோர் அயானிக் கேரக்டராக இருக்கும். அப்போ அயானிக் கேரக்டர் எந்த ஆர்டரில் இருக்கும்? இந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஓகேயா? அவ்வளோதான். வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அயானிக் காம்பவுண்ட் பார்க்கலாம். Properties of ionic bond. ஓகேயா? இது வந்து அயானிக் பாண்ட் வந்து ஸ்ட்ராங்கர் தேன் கோவலண்ட் பாண்ட். Stronger than covalent.
bond. Solid in nature. Solid in nature due to stronger force of attraction between the opposite charge ions. Solid in nature. ஓகேயா. அப்புறம் இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்கும். மோர் மெல்டிங் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் ஹை. ஓகேயா. இது வந்து பேட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இன் சாலிட் ஸ்டேட்டில். பேட் conductor in solid state. Okay, good conductor in aqueous and molten சொல்லலாம், fused and fused state. ஓகேயா. நெக்ஸ்ட்டு இது வந்து டோன்ட் ஷோ ஐசோமெரிசம். ஐசோமெரிசம் காமிக்கணும்னா இங்கே வந்து பாண்ட் வந்து டைரக்ஷன் வெக்டார் குவான்டிட்டி இருக்கணும். அதில் அது வந்து யூனிக் டைரக்ஷனலாக இருக்கணும். இது நான் டைரக்ஷனல் பாண்டுங்கிறதுனால இது வந்து டோன்ட் ஷோ ஐசோமெரிசம். Isomerism. ஓகேயா. அப்புறம் அயானிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் ஃபாஸ்டர் தேன் மாலிகுலர் ரியாக்ஷன். அயானிக் காம்பவுண்டு இன்வால்வ் ஆகிற ரியாக்ஷன் நம்ம அயானிக் ரியாக்ஷன் சொல்கிறோம். கோவலன்ட் காம்பவுண்ட்ஸ் வந்து மாலிகுலர் ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகும். அப்போ அயானிக் ரியாக்ஷன்ஸ் ஆர் faster than molecular reaction. ஓகேயா. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து கோவலன்ட் பாண்ட் பார்க்கலாம். கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். கோவலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன் அது இந்த டியூ டு மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால இந்த பாண்ட் நடக்கும் பிட்வீன் டூ நான் மெட்டல்ஸ்க்கு இடையில் மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரான்ஸ் நடக்கும். ஓகேயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஹைட்ரஜன் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் என்ன? ஹைட்ரஜன் வந்து நமக்கு எப்படி ஃபார்ம் ஆகுது? ஹைட்ரஜன் இது 1s1. இதோட எலக்ட்ரான் 1 எலக்ட்ரான் இருக்குது. இப்போ அனதர் ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இதோட 1 எலக்ட்ரான். இது இப்படி இந்த பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். இதிலேருந்து பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் எடுத்துன்னு 1 பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ். அப்போ இதோட இப்போ எலக்ட்ரான்ஸ் கான்ஃபிகர் இப்போ இதோடைய அவுட்டர் ஷெல்லில் இந்த மாலிகுலில் இந்த ஹைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரான்ஸ் வந்துடுது. அதாவது ஹீலியம் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்துடுது. இந்த எலக்ட்ரான் அது மியூச்சுவல் ஷேரிங். இந்த 2 எலக்ட்ரான்ஸும் இந்த 2 எலக்ட்ரான்ஸுக்கும் ஹைட்ரஜனுக்கும் காமன். ஓகேயா. இதுக்கும் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷனுக்கு வந்துருச்சு. ஓகே. அதே மாதிரி குளோரின் ஃபார்மேஷன் பார்க்கலாம். குளோரினுடைய அட்டாமிக் நம்பர் என்ன? 17. அதோடைய குளோரினில் 17. பேலன்ஸ் எலக்ட்ரானில் வந்து பேலன்ஸ் ஷெல்லில் நமக்கு இதுக்கு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். குளோரினில் 7 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஓகேங்க. அனதர் குளோரின் எடுத்துக்கலாம். இதுலேயும் 7 எலக்ட்ரான்ஸ் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு இந்த 1 எலக்ட்ரானையும் இதில் இருக்கிற 1 எலக்ட்ரானும் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகி நமக்கு பாண்டிங் கொடுக்கும். அப்போ இதோட இந்த குளோரினுக்கு நமக்கு 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிரும் ஆஃப்டர் த பாண்ட் ஃபார்மேஷன். இதுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிருக்கு. 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். இங்கேயும் 8 எலக்ட்ரான்ஸ் வந்துடும். அப்போ இப்போ வந்து ஆஃப்டர் த பாண்ட் ஃபார்மேஷன் ஸ்டெபிலிட்டி ஆயிடுது. நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்துடுது. ஓகேயா. இதில் உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம்? நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் கேட்டாங்கன்னா பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து 1. நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் 1. ஓகே. பேராக இருக்குது. ஓகேங்க. லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இந்த குளோரின் மாலிகுல்ல? 1 2 3 4 5 6. இப்போ லோன் பேர் எலக்ட்ரான்ஸ் 6. ஓகேயா. இதில் பாண்ட் பேர் மட்டும்தான் இருக்குது. அவ்வளோதான். அதே மாதிரி நம்ம ஆக்சிஜன் பார்க்கலாம். ஆக்சிஜன் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஆக்சிஜனில் வேலன்ஷியல் எலக்ட்ரான்ஸ் பார்த்தோன்னா நமக்கு இங்கே 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இப்போ இதுக்கு ஆக்டெட் வரணும் அப்படின்னா இதுக்கு 2 எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா வேணும்.
ஓகேயா. அப்போ இந்த 2 எலக்ட்ரான்ஸ் இங்கே பாண்ட் ஃபார்மேஷனில் இது நம்ம வந்து லூயிஸ் டாட் ஸ்ட்ரக்சர் வந்து படிக்கும் பொழுது டீட்டெயில்டாக படிக்கலாம். இப்போ வந்து ஆக்டெட் ஃபுல்ஃபில் ஆகுதா இதை மட்டும் பார்க்கலாம். ஓகேயா. 2 எலக்ட்ரான்ஸ் பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகுறதுனால இங்கே வந்து 8 எலக்ட்ரான்ஸ் ஆஃப்டர் த பாண்ட் ஃபார்மேஷன் இந்த 8 எலக்ட்ரான்ஸ் இது கிடச்சிரும். ஆக்டெட் ஃபுல்ஃபில் ஆயிரும். ஓகேயா. 8 எலக்ட்ரான்ஸ் 8 எலக்ட்ரான்ஸ். இதில் நம்பர் ஆஃப் பாண்ட் பேர் எலக்ட்ரான்ஸ் வந்து 2 பாண்ட் பேர் electrons and then lone pair electrons 4 1 2 3 4 lone pair electrons. ஓகேயா. அவ்வளோதான். இப்போ இதனுடைய கேரக்டர் பார்க்கலாமா? இந்த கோவலண்ட் பாண்டோடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா இது வீக்கர் தேன் அயானிக் பாண்ட். weaker than ionic bond. Okay, bad conductor. Then இது வந்து gaseous stateல இருக்கும், liquid stateல இருக்கும், soft solid-ஆவும் இருக்கும். ஓகேயா. gaseous stateல இருக்கும், liquid and soft solid-ஆவும் இருக்கும். ஓகேயா. இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட் வந்து லெஸர் தேன் கோவலண்ட் பாண்ட் அயானிக் பாண்ட். லோ மெல்டிங் பாயிண்ட் அண்ட் பாய்லிங் பாயிண்ட். ஓகேயா. இது வந்து வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் இருக்கும். வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ் டியூ டு வீக் வாண்டர் வால்ஸ் ஃபோர்ஸ்னால இது மோர் வேலட்டைலாக இருக்கும். மோர் வேலட்டைல். ஓகேயா. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கோஆர்டினேட் பாண்ட் பார்க்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கலாம். கோஆர்டினேட் பாண்ட் வந்து நமக்கு எப்படி நம்ம கோஆர்டினேட் பாண்ட் இருக்குதா ஒரு மாலிகுல்ல ஃபைண்ட் அவுட் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ட்ரிக்கோட பார்க்கலாம். ஓகேயா. இப்போ சிம்பிளாக டெஃபினிஷன் மட்டும் பார்த்துக்கலாம். கோஆர்டினேட் பாண்ட். ஓகேயா. கோஆர்டினேட் பாண்ட் வந்து this kind of bond is formed by mutual sharing of electron between two atoms, but the shared pair of electron is contributed by only one of the two atom. ஓகேயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அண்ட் பிக்கும் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இதில் ஏல வந்து ஆல்ரெடி இது எலக்ட்ரான்ஸ் இந்த பாண்டட் எலக்ட்ரான் ரெண்டுமே இந்த ஏ கொடுத்துருந்தது அப்படின்னா இது நம்ம வந்து ஆரோ மார்க்கில் இது பண்ணுவோம். இது வந்து டேட்டிவ் பாண்ட். இது வந்து நம்ம டைரக்ஷனோட இருக்கும் இந்த பாண்ட். ஓகேயா. இது இப்போ வந்து நமக்கு வந்து இது வந்து டோனார் சொல்லுவோம். ஏன்னா எலக்ட்ரான் பாண்ட் பேர் எலக்ட்ரானை கொடுக்கறதுனால இது டோனார் ஆட்டம். இது அக்செப்டார் சொல்லுவோம். எது எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுதோ இது அக்செப்டார் எலக்ட்ரான். இப்போ வந்து டியூ டு அக்செப்ட் த எலக்ட்ரான் இட் கம்ப்ளீட்ஸ் இட்ஸ் ஆக்டெட். ஓகேயா. இது வந்து பிஃபோர் பாண்ட் ஃபார்மேஷன் முன்னாடியே இது வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட் இட்ஸ் ஆக்டெட். ஆல்ரெடி கம்ப்ளீட் ஆக்டெட்ஸ். கம்ப்ளீட் ஆக்டெட்டாக இருக்கும். ஓகேயா. அப்போ இந்த அப்புறம் அது பாண்ட் ஃபார்மேஷனுக்கு அப்புறமும் இதுக்கு வந்து ஆக்டெட் ஃபுல்ஃபில் ஆகிருக்கும். ஓகேயா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஓசோன் எடுத்துக்கலாம். ஓசோனில் இப்போ ஆக்சிஜன் நம்ம ஆல்ரெடி போட்டோம். ஓகேயா. ஆக்சிஜன் எப்படி டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிருக்கும். இங்கே ஆல்ரெடி 2 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே 2 எலக்ட்ரான்ஸ். ஓகே. இப்படி இருக்கும். ஓகேயா. இங்கே 8 எலக்ட்ரான்ஸ் வந்துருச்சா. இந்த ஆக்சிஜனுக்கு 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ஆக்சிஜனில் 8 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ ஓசோன் ஃபார்ம் பண்ணும் பொழுது இப்போ இன்னும் இந்த ஆக்சிஜனில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது. இந்த 6 எலக்ட்ரான்ஸுக்கு வந்து 2 எலக்ட்ரான் வேணும் 2 ஆக்டெட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி இது ஆக்டெட்டில் இருக்குது, ஆக்டெட் ஸ்டேட்டில் இருக்குது. இந்த 2 எலக்ட்ரான்ஸையும் இது ஷேர் பண்ணி இந்த பாண்ட் ஃபார்மேஷனில் இன்வால்வ் ஆகும். அப்போ இதுக்கு இந்த ஆக்சிஜனுக்கும் நமக்கு 8 எலக்ட்ரான்ஸ் கிடச்சிரும்.
ஓகேயா. அப்போ இதுவும் ஆக்டெட் ஆயிரும். நமக்கு ஆல்ரெடி இதுவுமே ஆக்டெட்லாம் இருக்கும், இது ஷேரிங்கில் தான் இருக்கும் இந்த எலக்ட்ரான். ஆனால் போத் எலக்ட்ரான்ஸ் வந்து கம்ஸ் ஃப்ரம் த மிடில் ஆக்சிஜன். ஓகேயா. இப்படி தான் நமக்கு வந்து கோஆர்டினேட் பாண்ட் இருக்கும். இது வந்து நமக்கு ஆரோ மார்க் எது அக்செப்ட் பண்ணுதோ அந்த சைடு இந்த ஆரோ ஹெட் இருக்கணும். ஓகேயா. அதே மாதிரி அமோனியம் ப்ளஸ் அயான் பாருங்கள், அமோனியம் ப்ளஸ். இப்போ இதில் பாருங்கள், அமோனியா பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி இருக்கும், இது வந்து நெக்ஸ்ட் வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ இதை அமோனியா வந்து இப்படி இருக்கும், அமோனியா மாலிகுல். ஓகேயா. நெக்ஸ்ட் ஒரு புரோட்டான் வந்து ஆட் ஆகுது. புரோட்டானில் நமக்கு எலக்ட்ரான் கிடையாது, 1s 0 எலக்ட்ரான். இப்போ இதுக்கு வந்து 2 எலக்ட்ரான் வந்தால் தான் ஹீலியம் கான்ஃபிகரேஷன் வரும். அப்போ அந்த சுச்சுவேஷனில் இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானை இது டொனேட் பண்ணி, அதாவது ஷேரிங்கில் இன்வால்வ் பண்ணி இந்த பாண்ட் ஃபார்மேஷன் ஆகும். ஆஃப்டர் த பாண்ட் ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இது ஹைட்ரஜன் வந்து 2 எலக்ட்ரான் வந்துடும். அப்போ ஹீலியம் கான்ஃபிகரேஷன் வந்துடும். இது நைட்ரஜனுக்குமே நமக்கு வந்து 1 2 3 4 5 6 7 8 எலக்ட்ரான்ஸ் இதுலேயும் ஃபில் ஆகிருக்கும். ஓகேயா. அப்போ இது வந்து ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன், நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷன் வந்திருக்கும். ஓகேயா. நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் இதுக்குள்ள ஆன்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறேன். ஓகேயா. கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, ஆனால் சிம்பிளாக இருக்கும், நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா. நான் சொல்யூஷன் தர்றேன். ஓகே, தேங்க்யூ.